அன்பு உறவுகளே, இது உங்கள் டிஎம் யூடியூப் மீடியா. நான் திருப்பூர் மஜீத். தொடர்ச்சியான உங்களின் பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும். புதிதாக பார்க்கும் உறவுகள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க உறவுகளுக்கு கடத்தி சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்க. ஏன்னா அதுதான் எங்களுக்கு ஊக்கமாகவும் உந்து சக்தியாகவும் இருக்கு. உறவுகளே, அரசியலுக்காக அதிகாரத்தை இழந்த 2 பேர். அதில் ஒருவர் IAS சசிகாந்த் செந்தில், இன்னொருவர் IPS அண்ணாமலை. இவர்களில் அரசியலில் ஹீரோ யார், ஜீரோ யார், இதை பற்றிய காணொலியைத்தான் இன்றைய காணொலியில பார்க்க இருக்கிறோம். வாங்க காணொலியின் கருத்திற்குள் செல்வோம். முன்னாள் IAS அதிகாரி சசிகாந்த் செந்தில். சென்னையில் பிறந்த சசிகாந்த் செந்தில் திருச்சி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் தனது பட்டப்படிப்பை முடித்தார். இதைத் தொடர்ந்து 2009ஆம் ஆண்டு கர்நாடக மாநிலம் பெல்லாரியில் உதவி ஆணையராக நியமிக்கப்பட்டார். ராய்ச்சூர், சித்ரதுர்கா, தக்ஷண கன்னடா ஆகிய கர்நாடக மாவட்டங்களின் துணை ஆணையராகவும் பணியாற்றி இருக்கிறார். அந்த சமயங்களில் மிக சிறப்பாக செயல்பட்டு அந்த மாவட்டங்களில் நடந்த மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்தியது, சட்டம் ஒழுங்கை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தது, மதவாத அமைப்புகளுக்கு கிடைத்துக் கொண்டிருந்த நிதி உதவியை தடுத்து நிறுத்தியது என்று பல முக்கியமான நடவடிக்கைகளை கையாண்டிருக்கிறார். மேலும் சிவமோக மாவட்ட பஞ்சாயத்துகளின் தலைமை பொறுப்பிலும் செயல்பட்டிருக்கிறார். குறிப்பாக இவர் பொறுப்பேற்ற பின்னர்தான் தக்ஷண கன்னட மாவட்டத்தில் மதக்கலவரங்கள் முற்றிலுமாக குறைந்ததாக மக்கள் மகிழ்ந்தனர். அதே தக்ஷண கன்னட மாவட்டத்தில் வரலாறு காணாத மழையால் வெள்ளம் ஏற்பட்ட போது சசிகாந்தின் சிறப்பான நடவடிக்கைகளால் மக்கள் விரைவாக மீட்கப்பட்டதோடு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சீரமைப்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் நடைபெற்றன. இப்படி சசிகாந்த் செந்தில் IAS, அண்ணாமலை IPS, இந்த 2 பேருமே அரசு பொறுப்புகள்ல இருக்கும்போது எப்படி ஹீரோவாக இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்ல, இவர்கள் 2 பேருடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக அவர்களுடைய பணி துவங்குறதுல இருந்து இன்றைய நிலை 2 பேருமே பாராளுமன்ற தேர்தலுடைய வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 2 பேருடைய வாழ்க்கைய நீங்க அப்படியே கம்பேர் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான திரைக்கதை அமைச்சு ஒரு சினிமா படம் பார்த்த மாதிரி இருக்கும். சசிகாந்த் செந்தில் 2009ல அரசு பணியில அமர்த்தப்படுறாரா, 2011ல அண்ணாமலை அரசு பணியில அமர்த்தப்படுறாங்களா? இந்த 2 பேருமே அவர்களுடைய பணியில ஹீரோவாக ஜொலிக்கிறாங்களா? அதற்கு பிறகு 2 நபர்களும் தனி மனிதர்களாக வந்த பொழுது அவர்களுடைய கருத்தால் தான் அவர்கள் யாரும் வெளிப்படுவாங்க இல்லையா? அவர்கள் என்ன கருத்தை வெளிப்படுத்துறாங்க, இந்த மக்களுக்கு ஒவ்வாத கருத்தை வெளிப்படுத்துறாங்களா, இந்த மக்களோட ஒன்றி போய் அவர்கள் எந்த கருத்தை எதிர்பார்க்கிறாங்களோ அதை போல ஒரு ஜனநாயகம் சார்ந்த கருத்துக்களை பதிவு செய்யறாங்களா அப்படிங்கிறத பொறுத்துதான் அவர்கள் இருவரில் யார் ஹீரோ என்பதை நம்ம முடிவு செய்ய முடியும். இப்ப அடுத்தடுத்து அவர்கள் தனி மனிதர்களாக அவருடைய வாழ்க்கைய எப்படி தொடர்றாங்கிறத நம்ம பார்ப்போம். 2019 மே மாசம் 28ஆம் தேதி நம்ம அண்ணாமலை IPS பதவியை ராஜினாமா செய்யறாரு. அதே போல நீங்க அப்படியே ஸ்கிரீனை அந்த பக்கம் வைங்க. நம்ம சசிகாந்த் செந்தில் செப்டம்பர் 6ஆம் தேதி அதே 2019ல இவரும் தான் வகித்த IAS பதவியை ராஜினாமா செய்கிறார். இந்த இருவரும் ராஜினாமா செய்த உடனே மக்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும்ல, பத்திரிகையாளரை சந்திச்சு எந்த காரணத்திற்காக அவர்கள் தான் வகித்த பதவியை ராஜினாமா செஞ்சாங்கிற கருத்தை பதிவு செய்யணும்ல. அதுல 2 பேரும் தான் வகித்த பதவியை ஏன் ராஜினாமா செஞ்சோங்கிறத பதிவு செய்யறாங்க. இந்த காணொலியை பார்த்து கடந்த 2009ஆம் ஆண்டு பிரிவை சேர்ந்த IAS அதிகாரி சசிகாந்த் செந்தில் ஜனநாயகம் சமரசத்திற்கு உள்ளாக்கப்படுவதாக கூறி அவர் தனது பதவியை ராஜினாமா செய்திருப்பதாக தற்போது தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பன்முகத்தன்மை கொண்ட ஜனநாயகத்தின் அடிப்படை கட்டமைப்பு முறையில்லாமல் சமரசத்திற்கு உள்ளாக்கப்படுகிறது என்றும் சசிகாந்த் செந்தில் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அண்ணாமலை கடந்த 2011ஆம் ஆண்டு IPS அதிகாரியாக தேர்ச்சி பெற்றார். திடீரென ராஜினாமா செய்துள்ளார். இனி நானும் எனது சிறந்த தோழியான மனைவியும் வாழ்வை இனிதாக கடப்போம் என்று கூறியுள்ளார். அத்துடன் நான் அடுத்து என்ன செய்ய போகிறேன் என மக்கள் மத்தியில் கருத்துக்கள் நிலவுகிறது.
நான் ஒரு சிறிய மனிதன். நான் எனது வாழ்வில் இழந்ததையெல்லாம் மீண்டும் பெற்று மகிழ்ச்சி அடையப் போகிறேன். எனது மகனுக்கு ஒரு நல்ல தந்தையாக இருக்கப் போகிறேன். அவரது வளர்ச்சியின் அனைத்து தருணங்களிலும் இருக்கப் போகிறேன். நான் என் குடும்பத்திற்கு திரும்ப போகிறேன். இனிமேல் காணொலியை பாத்தீங்களா? ஒருவர் சசிகாந்த் செந்தில் IAS தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்ச உடனே அவர் என்ன காரணம் சொல்றாரு? தான் ஏன் பதவியை ராஜினாமா செஞ்சோம் என்ன காரணம் சொல்றாருன்னா, இந்தியாவினுடைய ஜனநாயகம் சிதைக்கப்படுகிறது, இங்க ஜனநாயக மாண்புகள் சீர்குலைக்கப்படுது, இது நீடித்தால் ஜனநாயகத்திற்கு பேராபத்து அது விளைவிச்சிரும் சொல்லிட்டு சசிகாந்த் செந்தில் இனிமேல் நான் இந்த பதவியில் இருப்பது அவ்வளவு ஆரோக்கியம் இல்லை, இனி மக்களோடு மக்களாக நான் சென்று இந்த அபாயங்களை விளக்கப் போகிறேன் என்பதாக ஒரு சூளுரைத்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யறாரு. அதற்கு நேர்மாறா அண்ணாமலை என்ன சொல்றாரு? ஏன் அவர் பதவியை ராஜினாமா செஞ்சதா காரணம் சொல்றாருன்னா, நான் இத்தனை ஆண்டு காலம் பதவியில இருந்துட்டு இனிமே என்னுடைய குடும்பத்திற்காகவும் என்னுடைய மனைவிற்கு நல்ல கணவனாகவும் என்னுடைய குழந்தைகளுக்கு நல்ல தகப்பனாகவும் என்னுடைய விவசாயத்தை நான் பார்க்க போறேன், என்னுடைய சொந்த வாழ்க்கையை நான் தொடர போறேன், இதுதான் நான் ராஜினாமா செய்ததற்கான காரணம் சொல்லி பத்திரிகையாளர்கிட்ட அவர் பதிவு செய்கிறார். இந்த இடத்திலேயே இந்த இருவரில் யார் ஹீரோ என்பதை இருவரில் ஒருவர் தெளிவுபடுத்தி விட்டார். உங்களுக்கு தெரியுதா இல்லையா? அதுல சசிகாந்த் செந்தில் உயர்ந்து இருக்கிறார். அவர் இந்த நாட்டிற்காக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ததாக சொல்கிறார். அண்ணாமலை தன்னுடைய சுயநலத்திற்காக தன் குடும்பத்திற்காக ராஜினாமா செய்ததாக சொல்கிறார். இந்த இடத்துல நமக்கு தெளிவாகிறது சசிகாந்த் செந்தில் தான் ஹீரோ என்பதை அங்கேயே முதல் முடிவிலேயே அவர் தொடங்கிவிட்டார். இந்த இருவரில் யார் ஹீரோ என்பதற்கான யுத்தம் இங்க இருந்து தான் துவங்குது. இப்ப அடுத்த முடிவை பாருங்க. 2020 அண்ணாமலை ஆகஸ்ட் 25 நினைக்கிறேன் அவரு பாரதிய ஜனதாவில் தன்னை இணைத்துக் கொள்கிறார். அதே 2020 நவம்பர் 9 சசிகாந்த் செந்தில் தன்னை காங்கிரஸில் இணைத்துக் கொள்கிறார். இந்த 2 பேர் எடுத்த முடிவிலையும் சசிகாந்த் செந்தில் இந்த தமிழக மக்கள் மனநிலைக்கு ஏற்றவாறு முடிவை எடுத்து அங்கேயும் அவர் ஹீரோவா மீண்டும் நிரூபித்திருக்கிறார் சசிகாந்த் செந்தில். ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை என்னைக்குமே பாரதிய ஜனதாவிற்கு எதிரானதுதான். காரணம், அவர்களுடைய மதவாத அரசியல் இந்த பகுதி மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு, அவர்களுடைய கொள்கைக்கு முற்றிலும் எதிரானது என்பதால் இன்று வரை தமிழக மக்கள் மனநிலை பாரதிய ஜனதாவிற்கு எதிராகத்தான் இருக்கிறது. ஆனால் இதை அறிந்தும் தெரிந்தும் நம்முடைய அண்ணாமலை 2வது முடிவுலையும் தப்பு செய்கிறாரு. அவர் பாரதிய ஜனதாவோட தன்னை இணைச்சுக்கிறார். இதன் மூலம் மீண்டும் சசிகாந்த் செந்தில் ஹீரோவாக வெளியிருக்கிறார். இப்ப தாங்க நம்ம முக்கியமான மேற்றுக்கு வர போறோம். அதாவது தொடர்ச்சியாக இருவரில் யாரு ஹீரோ என்பதற்கான போட்டியில சசிகாந்த் முந்திக்கிட்டே வர்றாரா? இதை எப்படியாவது முறியடிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்த அண்ணாமலைக்கு காலம் மீண்டும் ஒரு பொன்னான வாய்ப்பை கொடுக்குது. என்ன வாய்ப்பது? கர்நாடகாவில் நடந்த சட்டமன்ற தேர்தல்ல நம்ம அண்ணாமலைய பாரதிய ஜனதாவினுடைய அந்த மாநில இணை பொறுப்பாளர்களாக தேர்தல் களத்திற்கு பாரதிய ஜனதா அண்ணாமலையை அனுப்பி வைக்குது. அதே போல நேர்கோட்டுல அப்படியே ஸ்கிரீன் இந்த பக்கம் வச்சீங்கன்னா காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நம்ம சசிகாந்த் செந்தில தேர்தல் நிலவரங்களை ஆராய்ந்து மக்களுடைய பல்ஸை பிடிச்சு பார்த்து அந்த யுக்திகளை வகுக்கக்கூடிய தேர்தல் வார் ரூமுடைய ஒரு பெரிய பொறுப்பாளராக காங்கிரஸ் கட்சி நம்ம சசிகாந்த் செந்தில கர்நாடகாவுக்கு அனுப்பி வைக்குது. ஒரு மந்தையில் இருந்த 2 ஆட்டுக்குட்டிகள் ஒன்றை ஒன்று சந்திக்கும் போதுங்கிற மாதிரி ஒரு வசனம் வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு காலம் இந்த 2 பேர்களுக்கும் ஒரு பொன்னான வாய்ப்பை கொடுக்குது. இந்த இடத்துல யார் ஹீரோ அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு சரியான தருணமா சசிகாந்த் செந்திலுக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஆனா விதியோட விளையாட்டை பாருங்க, காலம் அண்ணாமலைக்கு செஞ்ச கொடுமையை பாருங்க. அந்த சட்டமன்ற தேர்தல்ல கர்நாடகாவுல 135 தொகுதிகளை காங்கிரஸ் அடைந்து காங்கிரஸ் வெற்றி கொண்டு பெரிய வெற்றியை சந்திக்குது காங்கிரஸ். அதே நேரத்துல வெறும் 65 தொகுதிகளை மட்டுமே பாரதிய ஜனதா வென்று படுதோல்வியை சந்திக்கிறது பாரதிய ஜனதா. இந்த இடத்திலையும் அண்ணாமலையை முந்தி சசிகாந்த் IAS வெற்றி வாகை சூடுகிறார், மீண்டும் ஹீரோவாக ஜொலிக்கிறார். இந்த வெற்றிக்கு காரணமான சசிகாந்த் செந்திலை கொண்டாடி தீர்க்கிறது கர்நாடக மக்களும், ஏன் இன்னும் சொல்ல போனா தமிழக மக்களும். ஒரு தமிழன் என்ற அடிப்படையில தமிழ்நாட்டு மக்களும் சசிகாந்த் செந்திலை கொண்டாடி தீர்க்கிறார்கள். தொடர்ச்சியாக சசிகாந்திடம் தோல்வியை மட்டுமே தழுவி கொண்டிருக்கிறார் அண்ணாமலை.
என்ன பாக்குற? துப்புறானேனா? உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு. அதான் நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஆனா பாருங்க, நம்ம அண்ணாமலைக்கு மீண்டும் மீண்டும் காலம் ஒரு வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப நல்ல மனுஷன் போல் இருக்கு. காலம் அவருக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கு. என்ன தெரியுமா? பாரதிய ஜனதாவினுடைய வேட்பாளராக, பாராளுமன்ற தேர்தலுடைய வேட்பாளராக, அதாவது வரக்கூடிய 2024 பாராளுமன்றத்தினுடைய வேட்பாளராக கோவை தொகுதியில பாரதிய ஜனதா அண்ணாமலையை களம் இறக்கியிருக்கு. அதற்கு நேர் எதிராக திருவள்ளூர் தொகுதியில பாராளுமன்ற தேர்தல் வேட்பாளராக காங்கிரஸ் சசிகாந்த் செந்தில் அவர்களை களம் இறக்கியிருக்கு. 2 பேருக்கும் மீண்டும் ஒரு களத்தை இந்த காலம் ஏற்பாடு செஞ்சு கொடுத்திருக்கு. இதில் யார் ஹீரோ யார் ஜீரோ என்பதை நிரூபிக்க மீண்டும் ஒரு வாய்ப்பை காலம் வழங்கி இருக்கிறது. ஆனால் இதற்கான தீர்ப்பை இந்த மக்கள் தான் வழங்க காத்திருக்கிறார்கள். இந்த மக்கள் மீண்டும் முன்னாள் IAS சசிகாந்த் செந்தில் அவர்களை வெற்றி வேட்பாளர்களாக ஆக்கி அவரை வெற்றி பெற செய்து ஹீரோவாக ஆக்குவார்களா, அல்லது ஒரு முறை அண்ணாமலை அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவரை ஹீரோவாக்க முயல்வார்களா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த இருவரில் யார் ஹீரோ யார் ஜீரோ என்பதை காலம் விரைவில் நமக்கு உணர்த்தும். அதுவரை காத்திருப்போம். நன்றி. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.